ஹலோ விவஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது கிரட்ச் மேட்ச்னு 2013 எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ஜானருங்க. ரீசெண்டாக வந்து டிஸ்கவரி தமிழில் இந்த கிரட்ச் மேட்ச் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்னன்னா, 1980களில் ஒரு சிறந்த குத்துச்சண்டை வீரர்களாக இருந்தவங்க தான் நம்ம படத்தோட 2 ஹீரோஸ். ஒன்று வந்து ராபர்ட், இன்னொன்று நம்ம சில்வஸ்டர். இவங்க 2 பேரும் அன்னைக்கு நடந்த மேட்சுக்கு அப்புறம் நம்ம சில்வஸ்டர் வந்து வாலண்டரியாக ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேட்ச்லலாம் விளாட்றதை விட்டுட்டாரு. இது நடந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு வீடியோ கேம், இவங்களை வச்சு ஒரு வீடியோ கேமை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ரீன் ஸ்கின்னில் நடிக்கிறதுக்காக இவங்க 2 பேருமே கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட அந்த சண்டை வந்து பயங்கரமாக வைரல் ஆயிடுது. இதனால் இவங்க 2 பேரும் திருப்பி மேட்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் நிறைய வருவாங்கன்னு சொல்லி நம்ம கெவின் ஹார்ட் வந்து இந்த மேட்சை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மேட்ச்சுக்கு நடுவில் இவங்களோட ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு, ப்ரொமோஷன் என்னெல்லாம் பண்ணாங்க, இதுதான் வந்து இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஆக்சுவலி படம் பார்க்கறதுக்கு நல்ல ஃபன்ஃபுல்லான ஒரு படமாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. மேக்ஸிமம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 கதாபாத்திரங்கள் பண்ணக்கூடிய அந்த ஹியூமர்ஸ் எல்லாமே நிறைய இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ப்ரொமோஷன் பண்ணுறது, ப்ரொமோஷனில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு குழந்தைத்தனமாக இருக்கும். மேலும் இந்த படத்தை நான் ட்ரை பண்ணதுக்கான காரணம் வந்து இந்த படத்தில் நம்ம கெவின் ஹார்ட் லீட் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால தான் நான் யோசிக்காமல் ட்ரை பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு படம் காமெடி படத்தில் அவர் நடிக்காரு அப்படின்னா யோசிக்காமல் அந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கெவின் ஹார்ட். இந்த படத்தில் அவருக்கு ஸ்க்ரீன் டூரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த எடுத்துக்கிட்ட டூரேஷனில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. தென் லாஸ்ட்டாக இந்த படத்தோட 2 ஹீரோஸான நம்ம சில்வஸ்டர் அண்ட் ராபர்ட், இவங்க 2 பேருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ராபர்ட் சில இடங்களில் பண்ணக்கூடிய விஷயங்கள், ராபர்ட் அவரோட பையனோட ட்ரைனிங் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இப்படி இந்த படம் முழுக்க ஒரு காமெடி ஜன்னலில் போனாலும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபைட்டு நல்லா சீரியஸாகவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஃபைட்லேயுமே நிறைய மெசேஜை வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ணி நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் நல்லா இருக்குது. ஹியூமர்ஸும் மேஜராக நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த கிரட்ச் மேட்ச் திரைப்படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். காமெடிக்காக இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.